ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் உப்புமா செய்ய போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பை ஃபாலோ பண்ணி செய்யுங்க. உப்புமா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு எப்பவும் போல தான் பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு எல்லாத்தையுமே பொரிய விட்டுருங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்து கருவேப்பிலை, கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் இல்லை காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் ஓரளவுக்கு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ அந்த முக்கியமான பொருளை நம்ம உள்ளே சேர்த்திடலாம். அதாவது இப்போ நீங்கள் 3 பேருக்கு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும்போது உங்களுக்கு உப்புமா நார்மல் உப்புமா மாதிரி இருக்காது, ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போன உடனே எப்போவுமே நம்ம சேர்க்குற மாதிரி தான், பட் 1க்கு 2 தண்ணி வைக்காமல் 2.25 தண்ணி வச்சுக்கோங்க. சேர்த்திட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம தண்ணியை கொதிக்க விட்டுடலாம். தண்ணி ஓரளவுக்கு கொதிக்க வரும்போது நம்ம உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான மல்லி இலையுமே நம்ம உள்ளே சேர்த்திடலாம். சேர்த்திட்டு தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற வறுத்த வெள்ளை ரவையை உள்ளே சேர்த்திக்கலாம். நல்லா இந்த மாதிரி கை விடாமல் லைட்டாக நம்ம ரவையை தூவி விட்டுட்டு நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா கட்டி பட்டுரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எப்பவும் போல தாங்க ஒரு 2 நிமிஷத்துலேயே உங்களுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரவை நல்லா வெந்து வந்துடும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப திக்காகிற வரைக்கும் விட்டுற வேண்டாம். ஓரளவுக்கு இந்த அளவுக்கு திக்காகி வரும்போது ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும், குட்டீஸ்க்குமே ரொம்ப நல்லது. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அது சூடு ஆறி வரும்போது சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு தெரியலன்னா இனிமேல் கண்டிப்பாக உப்புமா செய்யும்போது ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு ஈஸியான ரெசிபியோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.